வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான கார சட்னிங்க. கையேந்தி பவன் டேஸ்ட்டில் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த சட்னி. இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த சட்னியோட டேஸ்ட்டு. நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொள்ளு தோசைக்கு தான் இந்த சட்னி செஞ்சுருந்தேன். டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ சட்னி செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 5 வரமிளகாய் இதில் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்குவோம். இந்த மிளகாய் பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டு வரணும். அடுப்பு தீயை குறைச்சி வச்சு நல்லா செவக்க வறுத்துக்குங்க. நல்லா வறுபட்டதுக்கு அப்புறம் இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 4 பச்சை மிளகாய் 2ஆக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மிளகாயும் லைட்டாக வதங்கி வரட்டும். இப்போ மிளகாய் ரெண்டுமே பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 5 பூண்டு பல் சேர்த்துக்கிறேன். ஒரு 10-15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்குவோம். சின்ன வெங்காயம் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால ஒரு 15 வெங்காயம் கிட்ட சேர்த்துருக்கேன். நீங்கள் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 10 சேர்த்திங்கனாலே போதும். இது கூடவே ஒரு 2 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் உள்ளது அதையும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம் எல்லாம் நல்லா ஒரு பாதி அளவு வதங்கி வரட்டும். நல்லா இந்த அளவு வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி பழம் மீடியம் சைஸில் உள்ள 2 தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்குங்க. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சட்னி கூட. இந்த புளி சின்னதாக சேர்த்து அரைக்கும் போது ரொம்ப அருமையாக இருக்குங்க. இப்போ வெங்காயம் தக்காளி பழம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வரும். நல்லா வதக்கிட்டு அரைக்கும் போது அந்த சட்னியோட டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்குங்க. அது இந்த சட்னிக்கு இன்னுமே டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதை வந்து கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் சட்னி அரைச்சிக்கலாம் நம்ம. இப்போ சட்னி நல்லா ஆறினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுருக்கேன். இதில் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நான் இன்றைக்கி தண்ணிலாம் எதுவும் சேர்க்காம தான் அரைக்க போகிறேன். தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க. இப்போ இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குவோம். இப்போ சட்னியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்குவோம். தண்ணியே சேர்க்காமல் நல்லா எந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பாருங்கள். நம்ம வெங்காயம் தக்காளி பழம் சேர்க்குறதுல அதில் உள்ள தண்ணியே போதுமானது நமக்கு. கடைசியாக மிக்ஸி ஜார் கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த சட்னி கொஞ்சம் திக்காக வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. நல்லா இப்போ ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக தாளிப்பு கொடுப்போம். நம்ம தாளிப்பு பார்த்திங்கன்னா எப்போதும் போல் நம்ம சட்னி எப்படி தாளிப்போமோ அதே போல் கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து தாளிச்சிருக்கேன். நல்லா இதை கலந்து விட்டுருவோம். அவ்வளோதான், ரொம்ப அருமையாக சூப்பரான கார சட்னிங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் அந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசைக்கெலாம் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க. அந்த சட்னி ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.